பூண்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நான் எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸில் உள்ள தக்காளி எடுத்து ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம புளிக்குழம்பு வைக்கும் போது தக்காளியை கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி கரைச்சி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பூண்டு புளிக்குழம்பு அப்படின்றதுனால நம்ம வந்து பூண்டு வந்து அதிகமாக நம்ம சேர்க்கணும். நார்மலாக புளிக்குழம்பு வச்சோம் அப்படின்னா ஒரு 5-6 பூண்டு தான் போடுவோம். இது பூண்டு புளிக்குழம்பு அப்படின்றதுனால ஒரு 20 பூண்டு கிட்டே நான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை தோலை மட்டும் உரிச்சிட்டு கட் பண்ணாமல் முழுசாக வச்சுக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சின்னதாக வெல்லம் மட்டும் எடுத்துக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. கடுகு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெந்தய சீரகத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்து வெந்தயத்தை தீய விட்டுறக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா நம்ம வதக்கிக்கணும். பூண்டு லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்துட்டு இதில் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சமாக வதங்கியிருக்கு. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நம்மளுக்கு நல்லா வதங்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு சாப்பிடும் போது பூண்டு வெங்காயமும் பார்த்திங்க அப்படின்னா நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு பூண்டு வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நறுக்குன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வச்சிருக்கிற மசாலாவை ஒன்றா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், அடுத்து மஞ்சள் தூள். இதை போட்டுட்டு ஒரு கிண்டு கிளறி விட்டுருவோம். இதை நம்ம தக்காளி கரைக்கும் போதே நம்ம சேர்த்து கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பூண்டு வெங்காயமும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் ஊற்றும் போது போட்டிங்க அப்படின்னா சில இடத்துல கட்டி கட்டியாக இருக்க மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் தக்காளியை சேர்த்து வதக்கினா போதும். தக்காளியோட பச்சை வாசமும் சேர்ந்து போயிடும். தக்காளி போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ஏன்னா குழம்பு கொதிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் கொதிச்சதுக்கப்புறமே நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு இந்த குழம்புக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சரியாக இல்லை பத்தலை அப்படின்னா அந்த பூண்டுலேயும் வெங்காயத்துலேயும் அந்த உப்பு வந்து இறங்காது. உப்பு சரியாக இருந்தால் தான் அந்த புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தது. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். அப்போ தான் 1/4 மணி நேரம் கொதிச்சுது அப்படின்னா நம்மளுக்கு சுண்டுனா சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளத்துண்டை நான் அதில் போட்டுறேன். வெள்ளத்தை போட்டுருங்க. அது கரைஞ்சிரும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்த்துடலாம். நல்லா குழம்பு கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூண்டு புளிக்குழம்பு இங்கே ரெடியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க பூண்டு வெங்காயமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த புளியில் ரொம்ப நேரம் கொதித்து நல்லா இருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம தயிர் சாதம், பழைய சாதம்னு அந்த மாதிரி பூண்டி வெங்காயம் மட்டும் எடுத்து தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இது வந்துட்டு குழம்பு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலே ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்டில் வந்துட்டு குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து பால் சுரக்கிறதுக்காக இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டானது கூட. இதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.